அன்புள்ள கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளங்கனிந்த இனிய காலை வணக்கங்கள். நமஸ்காரம். இன்றைய நாள் ஜூலை மாதம் திங்கட்கிழமை 20ஆம் தேதி 2026. பராபவ வருஷம் ஆடி மாதம் 4ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்னைக்கு காலையில் 8:29 வரை சஷ்டி திதி, அப்புறமாக சப்தமி திதி. இன்னைக்கு நாள் முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம். இன்னைக்கு கார்த்தால 6 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம். நல்ல சுபயோக சுபதினம். இன்றைய நாள் ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமான நாள். ஏன்னா உங்களோட மேஷ ராசிக்கு இன்னைக்கு அஷ்டவர்க்க பரல் பிரகாரம் அதீதமான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நாள். அதீதமான அதிர்ஷ்டம்னா என்ன? நீங்கள் ஒரு 50% தான் ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க. அதற்கு பலன் ஒரு 45லேருந்து 55% வரைக்கும் வேலை நடக்கலாம். ஆனால் இந்த அதீதமான அதிர்ஷ்டம் அஷ்டவர்க்கத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு 3 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு, எக்ஸாக்ட்லி மெஷர் பண்ணி எல்லாம் சொல்கிறது இல்லை. அதனால் நீங்கள் அதிகமாக உழைக்காமலேயே இன்று நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். தனபாகியம் மிக நன்றாக உள்ளது. இது யாருக்கு ரொம்ப பொருந்தும்னா, வியாபாரத்தில் இருப்பவர்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்ச நாளாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் ஓடலையேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்களோட பொருள்கள் மொத்தமும் ஹோல்சேலில் வாங்கின்னு போகக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்கும், நல்ல சேல்ஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு சராசரியை விட நல்ல நாள். குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. குழந்தைகள்கிட்டேருந்து நல்ல தகவல்கள் வரும். திடீர்னு குழந்தைகளோ உங்கள் பேரங்களோ உங்கள் கூட சேருவாங்க. சந்திப்புகள் நடக்கும். மகிழ்ச்சியான நாள். இந்த குடும்பத்தில் நிகழக்கூடிய இந்த மகிழ்வினால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்ல ஆரோக்கியமான சுபமான முடிவுகளை எடுப்பீர்கள். லாங் ஸ்டாண்டிங், ஃபியூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தை சம்பந்தப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா வரும். எப்படி ஒரு குழந்தையோட கை வளர்ச்சியை காட்டுதோ, ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து விருத்தி ஆகுமோ, அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஐடியாஸ், நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள், இது எல்லாமே நன்றாக விருத்தியாகி வரும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போட்ட மாதிரி ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான முடிவுகளை, ரகசியமான முடிவுகளை, இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசு மந்திரி, அந்த பொறுப்பில் இல்லை செக்ரட்டரிஸ், இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப உயர்நிலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் சில ரகசியமான முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக இன்னைக்கு தள்ளி போடுங்க. ஏன் என்றால் உங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் வர வேண்டியது பாக்கி உள்ளது. அந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு நாளைக்கே அல்லது மறுநாள் நீங்கள் அந்த முடிவு எடுக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம்லாம் நல்லா இருக்குது, சேமிப்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முடிவுகளை தள்ளி போடுங்க. அது உங்களுக்குத்தான் நல்லது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே யோகமான நாள். எதில் போனாலும் வழக்கு, வியாஜ்யங்கள், நிலபுலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டுதல், பழைய கடன்களை வாங்குதல், புதிய முதலீடுகள், தொழில், கணவன் மனைவி உறவு, வீட்டில் உள்ள சூழ்நிலைகள்,
எதை பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கு. இது ரொம்ப ரேர் இந்த மாரி நடக்கிறது. ஸோ நல்ல நாள். மகிழ்ச்சியா இருங்க. தைரியமா உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். உங்களுடைய முடிவுகளையும் வெளிப்படுத்துங்கள். தயக்கமே வேண்டாம். நல்ல முதலீடுகள்லாம் பண்ணணும்னா பண்ணுங்க. நல்லாவே வரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நாள். வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆ ரிலாக்ஸ்டா இருக்கணும். எதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்க கூடயே இருந்து நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கொலீகோ, இல்ல நீங்க நண்பன்னு நினைச்சு பழகிட்டு இருந்தவரோ, திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு எதிர்பாராத செயல் வந்து 4 பேர் முன்னாடி உங்களுடைய கௌரவத்த பாதிக்கக்கூடிய அளவுக்கு நடந்துரும். அத உங்களால ஒண்ணும் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு கூடுமான வரைக்கும் நீங்க தனியாவே எல்லா காரியத்தையும் பண்றது நல்லது. எப்ப பார்த்தாலும் சேர்ந்து போய் ஒரு டீ கடையில 4 பேரோட போய் காஃபி, டீ சாப்பிடலாம். ஒரு கேஃபெட்டேரியால உட்காந்து ஏதாவது கொறிச்சுண்டே சாப்பிடலாம். அந்த மாரிங்கும் பொழுது, ஏதோ ஒரு விதத்தில நீங்க சுருக்குன்னு மனம் அவமானப்படும்படியான ஏதோ ஒரு கமெண்ட்டோ, இல்ல உங்கள பத்தின பெர்சனலா பழைய நிகழ்வுகள ஏதாவது ஒண்ணு சொல்லியோ, அ அவங்க அவங்க இன்டென்ஷனலா உங்கள புண்படுத்தணும்னு பண்ண மாட்டாங்க. அவங்க என்னமோ ஒண்ணு சொல்லப்போக, உங்களுக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடும். ஜாக்கிரதையா இருங்க. தனம் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுமையும், அ தாங்கக்கூடிய சக்தி. அந்த மாரி ஒண்ணு நடக்கும்போது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது? அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல். அவாய்ட் நீங்க வந்து 4 பேரோட வெளியில போறத நீ கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. தனிமை நல்லது. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸசிவ் மனோதிடம் இருக்கும். நீங்க 2 பேர கைட் பண்ணுவீங்க. நீங்க 2 பேர வந்து காப்பாத்தி கூட்டு போவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சஜஷன்லாம் குடுப்பீங்க. நல்லா இருக்கு உங்க நாள். ஆனால் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரக்கூடிய வருமானம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத நீங்க நேரத்த செலவு பண்றதுனால, உங்களுடைய தொழில்ல உங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு போகலாம். ஸோ கவனமா இருங்க. ஹெல்ப் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டோட பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தியா போய் அதில நேரம் விரயம் பண்ணி, உங்களுடைய சொந்த வேலைகளையோ, தொழில்களையோ விட்றாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். மனோதைரியம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. வருமானம் வந்து இந்த மாரி நேர விரயத்தால கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதை. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜெனரலா ஜோதிட கருத்து, ஜோதிட விதிகள் படி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், ஆ இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இன்னித்தைய நாள கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. போக வேண்டிய இடத்துக்கு முக்கியமா கண்டிப்பா போனா வேலை நடக்கும்னு இருந்தா போங்க. இல்லாட்டினா பேசாம வீட்லயே இருந்துருங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. தனம் நல்லா இருக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டான்னு அவாய்ட் பண்ணா, அடுத்தது உங்களுடைய உறவுகள், சொந்தக்காரங்க யாராவது வந்து ஃபோன்லயோ, இல்ல நேர்லயோ வந்து உங்கள வலுக்கட்டாயமா ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை வரும். ஸோ, அத எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அலைச்சல் அலைஞ்சு தான் ஆகணும்னா, அத அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லாட்டினா, அவங்க திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோச்சிட்டு போயிருவாங்க. பரவால்ல. உங்களுடைய உடல் நலன், மனம் தான் முக்கியம். நல்லபடியா முடிவெடுங்க. நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். தொழில் முறையில், பழைய கால நண்பர்கள் முறையில் நல்லபடியா திடீர்னு அவங்கள எல்லாம் மீட் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. பழைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க. புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அண்டு தொழில் அபிவிருத்திக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. நல்ல நாள். முன்னேற்றத்துக்கு உண்டான நாள். உணவு வகையில் உங்களுக்கு கொஞ்சம்
கவனம் தேவை. நீங்க பாட்டு கன்னா பின்னான்னு சொல்லிட்டு சாப்பிட்றக்கூடாது. நல்ல கவனத்தோட இருங்க. உடல்நிலையை பார்த்துக்குங்க. மகிழ்ச்சியான நாள் அண்ட் ஆல்சோ வருமானம் மிக்க நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய கர்மஸ்தானத்துல கிரகங்கள் பலமா இருக்கு. தொழில் தொடங்குபவர்களுக்கோ, தொழில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கோ, உத்தியோகத்தில் இப்பதான் போய் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கு உத்தியோகமோ தொழிலோ உறுதியாகும், நிரந்தரமாகும். ஒரு நிரந்தர வருவாய்க்கு அடித்தளம் இடும் நாள் இன்று. உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நல்ல பணம்லாம் வரும். அதை நீங்கள் சேமிப்பில் கூட நீங்கள் போடலாம். நல்ல நாள், நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான நாள், சந்தோஷமான நாள். தைரியமாக முடிவெடுங்க. ஒரு நல்ல என்கரேஜாக இருங்க. அது ரொம்ப நல்லது பயக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம், ஆன்மீகமான நாள். உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகள், ரொம்ப நாளாக நீங்கள் விடை தேடிட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதையும் படிக்காமலே எங்கேயும் போகாமலேயே உங்களுக்கே திடீர்னு விடை கிடைக்கிற மாதிரி ஒரு அனுபவம். அதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஆன்மீக திறப்பு உங்களுக்குள்ள நடக்கும். அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே நடக்கிறது நல்லாவே தெரியும். அண்டு தனம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஒரு நல்ல புனிதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. ஒரு சிறப்பான நாள் தான். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சொல்லவே வேண்டாம், சந்திராஷ்டமம். இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளைத்தான் தரும்படியாக இருக்கின்றது கிரகங்களின் கோச்சார பலன். அதனால் மௌனமே சிறந்த மருந்து. யார் கூடயும் தேவையில்லாத போய் ஒரு வாக்குவாதம், ஒரு ஈவன் வாக்கிங் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் பாட்டு தனியாக காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு நல்ல பாட்டு கேட்டுன்னு போயிட்டு வந்துடுங்க. யார் கூடயாவது போகலாம் அப்படின்னா அந்த நடைப்பயணத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை சிறிய குறைபாடுள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியாட்கள் கூடயும் சரி, இன்னைக்கு மௌனமே சிறந்த மருந்து. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம்லாம் நார்மலாக இருக்குது. மனசு தான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸாக கோவமாக வரும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம். எதுக்கு கோவம் வரும், எதை உங்களால் ஏற்றுக்க முடியும்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், பொதுவாக நல்ல பலன்தான். ஆனால் இன்னைக்கு வருமானத்தை அப்படியே வீணடிக்காமல், விரயம் பண்ணாமல், செலவு பண்ணாமல் சேமிப்பதற்கு பாருங்கள். அதுக்கான ஐடியாஸ்லாம் தன்னை போல் வரும். ஏதோ ஒரு விஷயத்தில் நகை நட்டாகவோ அல்லது ஒரு கேஷ் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்கள். தனபலம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்டேருந்து நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும், நல்ல ஆலோசனை கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவு, நிம்மதி. நைட்டு தூங்கும்போது, தூங்க போகும் பொழுது ஒரு நிம்மதியான சஞ்சலம் இல்லாத மனநிலையில் தூங்க போவீங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கர்ஜனை டிவி நேயர்கள், அன்பர்கள், இதை பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள், நமஸ்காரம். இன்னத்தைய டாபிக் என்ன தெரியுமா? நம்மளை அறியாமலேயே தேவைக்கு அதிகமாக சின்ன 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 பொருள்களை நம்ம வீட்டில் சேர்த்துடுறோம்.
அத சேர்க்கும் பொழுது நமக்கு அத பத்தின ஒரு புரிதலோ, இல்ல அத பத்தின ஒரு சிந்தனையோ இல்ல. ஓடிப்போய் உடனே வாங்கிர்றோம். அது கிச்சன் எக்யூப்மெண்ட்டா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு ஃபோன்ல வந்து புது மாடலா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு, எக்ஸ்ட்ரா ஹெட்செட்டு, எக்ஸ்ட்ரா சார்ஜர் இந்த மாதிரி ஆ இன்னைக்கு வந்து நீங்க உங்க வீட்லயே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா வச்சு பாருங்க. அவ்ளோ சாமான் இருக்கும். அதுல சார்ஜே இல்லாத நெறைய ப்ளூடூத் ஹெட்செட்டு, குழந்தைகளுக்கு வாங்கி குடுத்தது. நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு எக்ஸர்சைஸ் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, திடீர்னு போயிட்டு வாங்கிட்டு வந்த ஒரு சைக்கிள், எக்ஸர்சைஸ் பண்ற சைக்கிள். இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட பண விரயம் நெறைய பண்றோம். இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன். ஸோ, நம்ம வீட்லலாம் இப்ப வந்து சும்மாவாவது இந்த ஆஃபர், ஆ இந்த சின்ன சின்ன விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஐ கேட்சிங்கா, அட்ராக்டிவா நம்மளோட மனசையே குழப்பி நம்மள வாங்க வச்சுடுறாங்க. ஸோ, என்னுடைய ரிக்வெஸ்ட் இன்னையிலிருந்து நமக்கு நிஜமாலுமே இது ரொம்ப அவசியமா? அப்படியே அவசியம்னால் கூட, அந்த பழைய பொருட்கள கிடைச்ச விலைக்கு வித்துருங்க. குடுத்துருங்க. இல்ல வேற யாராவது நம்மள விட இன்னும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அத சும்மாவாவது குடுத்துருங்க. வீட்ல வந்து ஜோதிஷ சாஸ்திரம் பிரகாரமே உபயோகம் இல்லாத, உபயோகப்படுத்தாத, உடைந்த எந்த ஒரு பொருளுமே இருப்பது நம்முடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஆபத்தானது. அது வந்து எதிர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஒரு ரிப்பேரான ஹெட்செட்டு, ஒரு ரிப்பேரான ஃபோன், கிளாஸ் உடைஞ்ச ஃபோன், இந்த மாதிரி ஒரு வேலை செய்யாத ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இதுல எல்லாம் போய் வாங்குறது. இதெல்லாம் பழையன கழிதலும், புதியன புகுதலும் நமக்கு என்னைக்குமே நல்லது. அதுவும் வீட்ல வந்து இந்த ஓடாத கடிகாரம்லாம் சோம்பல் பட்டுக்கிட்டு பேட்டரி மாத்தாம இருக்காதீங்க. எல்லாத்துலயும் பேட்டரி போட்டு, மெயினா இந்த கடிகாரம் ஓடிட்டே இருக்கணும். அதனால இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வீட்ல கவனம் செலுத்தி, நல்ல முறையாக நேர்மறை எண்ணங்களையும், நேர்மறை அதிர்வுகளையும் நம்ப குடியிருக்கக்கூடிய நம்ப ஸ்தானத்துல, நம்ப கிரகத்துல, நம்ப வீட்ல அத உருவாக்கி, மேன்மேலும் நல்ல மன அமைதியும், வளர்ச்சியும் கண்டு, எல்லாரும் எப்போதுமே சந்தோஷமா இருப்போம். நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.